வணக்கம். சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மாணவர்கள் சிலர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி மற்றும் நடிகர் விஜயின் புகைப்படத்துடன் அமர்ந்திருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை கலைவாணர் அரங்கில் மாணவர்களுடனான அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றார். அவருடன் அமைச்சர் சாமிநாதன், கவிஞர் வைரமுத்து மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காலை 10:30 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடங்கப்படவிருந்த நிலையில் காலை 8 மணி முதலே மாணவர்கள் கலைவாணர் அரங்கில் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சி என்பதால் பலத்த சோதனைக்கு பின்னரே மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். மாணவர்கள் தங்கள் கைகளில் எதையும் எடுத்து செல்ல அனுமதிக்கப்படவில்லை. இந்த நிலையில் மேடையில் நின்று கொண்டிருந்த தொகுப்பாளர் ஒருவர் முதல்வர் வந்த பின் நிகழ்ச்சி இனிதே தொடங்கும் என்று அறிவித்தார். அப்போது நடுவரிசையில் அமர்ந்திருந்த சில மாணவர்கள் தங்களின் சட்டை பையில் வைத்திருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் புகைப்படத்தையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியையும் திடீரென உயர்த்தி காட்டினர். இது அங்கிருந்த பாதுகாவலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதன் பின் உடனடியாக பாதுகாவலர்கள் விஜய் புகைப்படத்தையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியையும் கைப்பற்றினர். அதே போல் அங்கிருந்த மாணவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். அந்த மாணவர்கள் நியூ கல்லூரி மாணவர்கள் என்ற முதற்கட்ட தகவல் வெளியாகி இருந்தது. அதே போல் முதலமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் சோதனை முறையாக இருந்திருந்தால் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை கொண்டு வந்திருக்க முடியாது. இதனால் பாதுகாப்பில் குறைபாடு ஏற்பட்டதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதைத் தொடர்ந்து வெளியேற்றப்பட்ட மாணவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்களா என்ற விசாரணையும் நடந்து வருகிறது. கடந்த சில மாதங்களாகவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஆளுநர் ஆர்.என். ரவி, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் திரையரங்குகள், விளையாட்டு மைதானங்கள் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை விஜய் ரசிகர்கள் எடுத்து வந்து கவன ஈர்ப்பில் ஈடுபட்டு வருவது அதிகரித்து வருகிறது.